சொர்க்க மகிமை வெடிஞ்சு வந்த கர்த்தர் அவர் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கு. 3ஆம் நாளிலே உயர்த்த வாழ்த்தப்பட்ட கர்த்தர். அந்த ஜனம் அந்த இயேசுவின் அருகில் வருவதா வசனங்களை அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அற்புதங்களை காட்டி கொடுத்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியമായ ஒரு விஷயமா இருக்கு. 5 அப்பம் 2 மீனும் அந்த தேவர் வாழ்த்தி நுறுக்கி கொடுத்திருக்கிறார். அவரு சாப்பிடுவார். அந்த வழி வச்சு நசிச்சு போகாதங்க. அவருக்கு தான் தெய்வம் சாப்பாடு கொடுத்து அவருக்கு தான் ரொம்ப சந்தோஷம் வந்தா இருக்கும். அதனால தேவருக்கு அது ஒன்றுமே விஷயம் இல்லை. அந்த தேவரே உயிரோடு இருக்குதா காலையில் இவ்வளவுதான் தெய்வம் சாப்பாடு அந்த ஜனத்தில் கொடுத்து கொண்டிருக்குதா. இயேசு கர்த்தர் இந்த மாதிரி சொல்லி ஆகாசத்தில் பறவைகளை நோக்குங்க, அது விதை இல்லை, கொய்த்தும் இல்லை. என்னாலே அந்த தெய்வம் அவரை போற்றி கொண்டிருக்குதா. நாளை சொல்லி உங்களுக்கு கவலைப்படாதுங்க. தெய்வம் உங்களுக்கு மேத்திரமாய நல்ல வழியை காட்டி தருகிறது. உங்களை என்ன மாதிரியே கவலைப்பட்டு கொண்டிருக்கதா. தெய்வம் எல்லாம் தெரியும். ஜெப பண்ணுங்களா தெய்வா, அதனாலே பிரார்த்தனை ஜெய பண்ணுங்களா தெய்வம் உங்களை வழிகாட்டி தருகிறது. இந்த உலகத்தில் ஒரே தெய்வமாக இருக்கு. அது கர்த்தர், இயேசு கர்த்தர். அவரு சன்னதியில் விருந்த யாரும் அவரு தெய்வம் காப்பாற்றுக்கல. அந்த மனசால் உள்ள கர்த்தர் ஒருவனாக இருக்கு, இயேசு கிறிஸ்து. நாம் ஜெபிக்குங்கள நம்முடைய ஆவேசங்களை அவர் அருந்து இந்த மகிமை வழிகாட்டி தெரிகிறது. அதனால என்ன பற்றி இருந்தாலும் அதான் தெய்வம் நம்மோடு கூட என்ன அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இணை மாதிரி நாம் இந்த விஷயங்கள் தான் நான் வாடி குளிஞ்சு போயிருக்கோம். எந்தெങ്കിലും ஒரு விஷயம் வருகுதானே நாம் வாடி குளிஞ்சு விட்டுருக்கோம். இப்படிதான் வாடி குளிஞ்சு விட்டு இருக்காத, ஒன்று கவலைப்படாத இருக்குங்களா. என்னும் வந்தாலும் தைரியமே இருக்கு. அந்த லோகத்தை ஜெயிச்ச ஒரே இயேசு கர்த்தர் இன்னும் உயிரோடு இருக்கு. நம்ம பிரார்த்தனை ஜெபிக்கும் போது பிரார்த்தனை அவர் கேட்கப்பட்டு கொண்டிருக்கு. மறுபடியும் தருவேன். அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் எவருடைய இருந்தாலும் அந்த ஜோலியில் இருந்தாலும் அவர் கர்த்தர் நம்மை விசாரிப்பு கொண்டு இருக்கிறார். வசனம் நம் படிக்குங்க. வசனம் நம்ம வழிகாட்டி தரும். திருவசனம் நமக்கு தீபமாக இருக்கு. திருவசனம் நமக்கு அற்புதமாக இருக்கு. இயேசு நமக்கு அற்புதமாக இருக்கு. மோசேயோட கூட இருந்த தெய்வம், அபிரகாமனோட கூட இருந்த தெய்வம், இசக்காக்கனோட கூட இருந்த தெய்வம், 12 சிஷ்யன்மாரு கூட இருந்த தெய்வம். ஏசு இந்த மாதிரி சொல்லி நான் லோக அவசானம் வரை உங்களுக்கு கூட இருக்கு, ஒன்றுமே கவலைப்படாதா, நான் உங்களுக்கு கூட இருக்கு என்னோட ஆசை. அதான் வதனம் நான் விசுவாசம் பண்ணுகிறதா. இயேசு நல்ல தெய்வம். இயேசு அதுனா நான் நன்றியுடைய சுதிச்சு கொண்டிருக்குதா. அவருதான் பெரிய தெய்வம். அற்புதங்களை காட்டு தருகிறதா தெய்வம் நம்மோட கூட இருக்கு. அதனால விசுவாசம் நம்மை காப்பாற்றுங்களா. விசுவாசனங்களாலே நம்மை ஆசீர்வதிக்குமாறாகட்ടെ. ஆமென்.